சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த சிவகாசி படம் ரீரிலீஸு, ஸோ எப்படி இருக்குது அந்த ஃபீல்? தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் வேணுமா? ஆனால் 21 வருஷம் கழித்து ரிலீஸ் அப்போ இருந்ததை விட இன்றைக்கி அதை விட நான் பல மடங்கு ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க. இப்போ தான் நேற்று படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. படம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி நானும் இன்றைக்கி தியேட்டரில் பார்க்குறேன். அவ்வளோ ஆடியன்ஸோட கொண்டாட்டம், ஹாப்பி. வெளியே போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக போகிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாள் கொஞ்சம் கேப் இருக்குல்ல படம் பண்ணாமல், அந்த கேப் வந்து எனக்கு தெரியல. எனக்கு இப்போ கரண்டில் இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, திருப்பி அகைன் பிறந்த மாதிரி ஒரு ஆமாம் ஆமாம் சார். அது வந்து தேட்டரில் நம்ம பார்க்குறப்பே வந்து நிறைய பேர் நிறைய வந்து சொன்னாங்க. அதில் முக்கியமாக இன்றைக்கி நம்ம போய் தேட்டர் விசிட் காலையில் போயிட்டு இப்போ வந்தோம், ஈவினிங் வந்து இன்டர்வியூவில் உட்காந்துருக்கோம் சார். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. எது பயங்கரமான மொமெண்ட்டாக இருந்தது உங்களுக்கு திருப்பி? சூப்பர். எனக்கு எப்படின்னா இன்றைக்கி ஒரு 3 தலைமுறை அது மாதிரி நிறைய ஃபேமிலி வந்துருந்தாங்க. ஒரு வயசானவங்க, அப்புறம் அவங்களுடைய பொண்ணும் பையனும் தம்பதிகள், அவங்களுக்கு குழந்தை, அது 9 வயசு 10 வயசு 12 வயசு குழந்தை இருக்கும். சொன்னவங்க அப்புறம் நடுத்தரத்தில் உள்ளது அவங்களுக்கு குழந்தை, தாத்தா பையன் பேத்தி பேர மாதிரி. அப்போ ஒரு படத்தை 3 தலைமுறை உட்காந்து பார்க்குது. 3 தலைமுறைக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ பெருசுங்க அந்த வயசமெல்லாம் ரொம்ப பிடிச்சினாங்க. இந்த மாதிரி படம் ரொம்ப பிடிக்கும் தம்பி, இந்த மாதிரி தொடர்ந்து படம் எடுங்க தம்பிங்குது ஒன்று. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க ரொம்ப, சார் ரிலீஸ் போய் பார்த்தேன் சார், திரும்பவும் இப்போ ப்ரெஸ்ஸாக பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க குழந்த அவங்களுக்கு அதுக்கு பிடிச்சி போச்சு. சூப்பர் விஜய் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு விஜய் சார் படம் தானே, திரும்பவும் வரேங்கிறாங்க. இப்போ படம் பிடிச்சி போச்சு, திரும்ப நாளைக்கு வருவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு படம் ஒரு 3 தலைமுறைக்கும் பிடிச்ச படமாக இருக்குங்கிறது பெரிய விஷயம். அது இன்றைக்கி இப்போ மக்களோட நான் படம் பார்க்கும்போது இன்றைக்கி அது ஒன்று தான் எனக்கு திருப்தியானது. ஒரு யூத்தாக கொண்டாடுவாங்க, சிலது ஃபேமிலி ஸ்டோரி கொஞ்சம் நடுத்தர அளவில் கொண்டாடுவாங்க, பெருசுகளுக்கெலாம் கொஞ்சம் அந்த சிவாஜி பாசமலர் அந்த மாதிரி தான். ஆனால் ஒரு படம் 3 தலைமுறைக்கும் நிறைவாக போகுதுங்கிறது சந்தோஷமான விஷயம். இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சார், இந்த சிவகாசி படத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து திருப்பாச்சி பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரிலாம் வந்து சொல்லிங்க. பட் இந்த சிவகாசி ஸ்டோரியை நரேட் பண்ணுறப்ப, விஜய் சார்கிட்ட நரேட் பண்ணுறப்ப எக்ஸாக்டாக என்ன நடந்தது? இல்லை, நம்ம திருப்பாச்சி இப்போ கதை சொல்லும்போது அது பயம் ஒன்று. அந்த கதை வந்து விஜய் சாருக்குன்னு பண்ணலது. பொதுவாக ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் சென்டிமெண்ட் கலந்து ஒரு கதை, எந்த ஹீரோக்கு பிடிக்குதோ அந்த ஹீரோ வச்சு பண்ணலாங்கிறத கதையாக பண்ணி வச்சேன். கடவுளோட வரம் சொல்லலாம், கொடுத்த வரம் சொல்லலாம். விஜய் சார்ட்ட உட்கார வச்சிட்டாங்க. அப்போ ஒரு கதையாக கேட்டார், பிடிச்சி போச்சு. படமும் பெரிய ஹிட்டு. அப்போ அடுத்த படமும் நம்ம கூட பண்ணலாம்ட்டு ஒரு ரெடி ஆகிட்டார். அப்போ ரத்தம் சார், சிவகாசி பிடிச்சார், அவர்கிட்ட சொல்லி அங்கே தான் கால் ஷீட் கொடுத்துருந்தார். அடுத்த பேரை சர்ச் பண்ணலாம் பேசிருங்கட்டார். அவர் பேசினார். இப்போ வந்து அவர் கதை கேட்கலன்ட்டார். கதை கேட்கல, நரேஷனை கேட்கல. இந்த ப்ராஜெக்டில் பேரஸ் டேரக்டரில் போட்டுடலான்னு முடிவு பண்ணி பேச விட்டார் பிடிச்சிட்டேன். ஏன்னா நம்பிக்கை எப்படியும் கரெக்டாக பண்ணிடுவார் ஒரு நம்பிக்கை. அப்புறம் சொன்னது, அப்புறம் விஜய் சார்ட்ட ஒரு லைன் சொன்னது தான் லைன் பிடிச்சி போச்சு. ஓகே, நான் அதை டெவலப் பண்ணுங்கட்டார். அப்புறம் டெவலப் பண்ணி ஒரு மாதம் கழிச்சு ஃபுல்லாக சொன்னோன்னா அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே என்ன பண்ணிட்டார். ஆமாம், லைனாக சொல்லும் 2 வரி தான். அதில் டயலாக் அந்த மாதிரி பேசும்ல, 2 பிள்ளைய பார்த்தேன், ஒன்று கங்கை, இன்னொன்று சாக்கடை. கங்கை எப்படி ஒரு இடத்துல இருக்கும், ஓடி போயிடுச்சு. சாக்கடை இங்கே தேங்கிருச்சு. இதுதான் கதை. அப்போ ஒரு நல்ல பிள்ளையும் கெட்ட பிள்ளையும் பெற்றதில் நல்ல பிள்ளை ஓடி போயிடுச்சு, கெட்ட பிள்ளை இங்கேருந்து அம்மா வந்து மாட்டு தூரத்தில் போட்டாங்க. கண்டென்ட் அவருக்கு அதில் ஒரு டைலாக் மட்டும் வரும். பெற்றவங்கள இல்லை பெற்ற வயிற்ற பட்டினி போட்டு நம்ம என்னத்தை சாப்பிட்டாலும் அது சாப்பாடு இல்லை, அது வேறு எதுக்கு சமம் அப்படிங்கிறது.
அது ஒரு டைலாக்ல அவ்வளோ ஒரு வீரியம் இருக்கும். இந்த டைலாக்கும் ரெண்டு இதை சொன்னேன். இந்த டைலாக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ஓகே. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம கமர்ஷியல் சேர்த்து சென்டிமெண்ட் சேர்த்து பண்ணியாச்சு. கண்டிப்பாக சார். அண்ட் சேம் டைமில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஒரு மெக்கானிக் கேரக்டர் வந்து நம்ம டிசைன் பண்ணுறோன்னா எப்படி டிசைன் பண்ணுவோம், ஒரு அழுக்கான ஒரு ஷர்ட்டு இல்லை ஒரு அந்த மாதிரியான லுக்கில், ஏன்னா அப்போ தான் அவரோட ஓப்பனிங் ஷாட் இருக்குன்றது. ஆனால் நீங்கள் அந்த பேண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி அந்த மெக்கானிக்கு உண்டான ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்கும். அந்த பேண்ட்டே பயங்கரமாக வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு, இந்த கையில் ஃபுல்லாக கயிறில் இவ்வளோ இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி சார் பிடிச்சிங்க அப்படின்னு வந்து நீங்கள் அது பார்த்தாலும் இப்போ விஜய் சார் போகிறாருல டிவிக்கு. ஆமாம் சார், எக்ஸாக்ட். அந்த பேண்ட்டு அந்த சட்டை வார்த்தை இருக்கும் அப்படியே. அது நிறைய ஒரு லிங்க்கு படம் பார்க்கும்போது தெரிச்சு. 2 மணி கொடி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கில் லாஸ்ட் அந்த டிவிக்கு கொடி இருக்கும், பெருசாக கட்டியிருப்போம். அப்போ வந்து ஒரு கலருக்காக கட்டினது. அது பின்னாடி டிவிக்கு கொடியாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் இந்த காஸ்டியூமு 2-3 சிங்காச்சு. அப்புறம் கோடம்பாக்கரையில் சாங்கு, அரசியலுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நிறைய லிங்க் ஆச்சு. அது அப்போ இதெல்லாம் நினச்சி பண்ணலை, எல்லாம் இன்றைக்கி சிங்க் ஆயிடுச்சு. காஸ்டியூம் வந்து எப்படின்னா நம்ம எடுக்கிறது அவார்டுக்கு எடுக்கலண்ணா ஃபஸ்ட்டு. நான் தெளிவாகப்பட்டு ரொம்ப தெளிவாக இருக்கும். இது கமர்ஷியல், விஜய் ஃபேன்ஸுக்கு 100% பிடிக்கணும், கொண்டாடணும் அவங்க. அப்போது ஒரு மாஸ் ஹீரோ, இது வந்து ஒரு யதார்த்தமான ஹீரோவுக்காக அதை டிசைன் பண்ணல, மாஸ் ஹீரோக்காக பண்ணுறது. அதில் ரொம்ப பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ நான் அவார்டு பண்ணேன்னா நீங்கள் குறையா கேட்கலாம், என்ன சார் இல்லை யதார்த்தமான ஒரு கதை, ஒரு சேரன் பண்ணுற மாதிரி, ஒரு தங்கர் பச்சம் பண்ணுற மாதிரி, ஒரு பால் மந்திரம் பண்ணுற மாதிரி ஒரு லைவான ஒரு மெட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா ஓகே. நம்ம அது இல்லை, நம்மளோட சேனல் வேறு, லோக்கலாக இல்லை எக்ஸ்ப்ரெஸ்ஸாக. இது எக்ஸ்ப்ரெஸ் அது போயிட்டே இருக்கணும். அதனால் ஹீரோவை அவங்க ஃபேன்ஸ் வந்து அப்படி பார்க்கணும். அதனால தான் நம்ம வந்து அதெல்லாம் பெருசாக நான் யோசிக்கல. இல்லைனா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காய்க்கு பேண்ட்டு, உங்கள் அழுக்கு சட்டை, அங்கே இதுக்கு க்ரீஸ்லாம் பட்டிருக்கும். அப்படிதானே ரஜினியை பண்ணிக்கிற மாதிரி மெக்கானிக்காக இருப்பாரில் பண்ணுவார். கிளம்பும்போது டக்கு வேறு சட்டை மாற்றிட்டு போவாங்க. நாங்கள் மாற்றுறதில்ல, அதே ட்ரெஸ் தான். ஆமாம், அந்த காஸ்டியூமும் பயங்கரமாக வந்து. அதை தாண்டி சார் இந்த கதையிலே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போர்ஷன் என்னன்னா, அவர் வந்து இந்த ட்ரெயின் சீனில் வந்துட்டு பேக் எடுத்துகிட்டு ஊருக்கு போவார். ஒரு இன்டர்வல் பிளாக் அதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு வரும். அப்போ யாருன்னா இனி வேட்டை தொடரும் அந்த மாதிரி ஒரு சிங்கோடு ஒன்று கொடுத்துருப்பீங்க அப்படி ட்ரெயினில் இப்படி போகிறது. ஸோ அந்த ஷாட்டில் ரொம்ப நார்மலான பர்சனாக மாறி இருப்பார். அதுக்கு முன்னாடி பயங்கர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஊருக்கு வர்றாரு, அப்பா அம்மா பார்க்க வர்றாருன்னு ஒரு நார்மல் ட்ரெஸ் கோட்லாம் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. என்னன்னா அந்த மீட்டர் இப்படி இல்லை, அது உங்களுக்கு எப்படின்னா அது வரைக்கும் அவர் பொறுப்பில்லாமல் இருக்கார். ஒரு அனாதையாக எடுத்தோம் கவுத்தோம், போலீஸை மிரட்டுவார், ஹீரோயின் வீட்டுக்கு அப்பா ஹீரோயின் அப்பா கழுத்தில் அருவா வைப்பார், ஹீரோயின் அன்னைகளை அடித்து விரட்டுவார். எல்லாம் ஒரு 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 ஆக்ரோஷம் இருக்கும். ஆக்ரோஷம்னா ஒரு அனாதையாக வாழ்ந்தவன் எப்படி இருப்பான், அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்தவன் எப்படி இருப்பான், அந்த ஒரு மூடு இருக்கும் படத்தில். உங்களுக்கு திருப்பாச்சியில் வேறு மூடு, நீங்கள் அதே விஜய் தான். ஆனால் சிவகாசியில் வேறு மூடில் இருக்கும். எல்லா சீனுமே ஒரு ஒரு ஏன்னா அப்போ அனாதையாக வளர்ந்தவன், நல்லதுக்கிட்ட தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, அப்படி அந்த கேரக்டர் மூடில் இருந்துச்சு. இப்போ ஒரு சீஸில் இன்ட்ரோலுக்கு முன்னாடி தான் அந்த அஸ்வின் எல்லாம் கேட்டிங்களா, நல்ல அண்ணனா, நல்ல மகனாக இருந்திருக்கியா, அது தவறெல்லாம் உணர வச்சிருச்சு. அப்புறம் சரி இந்த வருஷம் அப்பா அம்மா பார்க்கலையே, தங்கச்சியை பார்க்கலையே, அண்ணனை பார்க்கலையே. இப்போ அஸ்வின் வந்து நீ குடும்பத்தோடு வந்து பொண்ணு கேட்டால் தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன். இப்போ அந்த குடும்பத்தை நோக்கி போகிறான். இப்போ வந்து தவற உணர்ந்து ஒரு பொறுப்பான ஒரு பையனாக ஊருக்கு போகிறான். அது போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறும், மூடு மாறும், ஃபேஸோட ரியாக்ஷன் மாறும். அப்போ காஸ்டியூமும் சாதாரண காஸ்டியூமாக போடணும். அப்போ சில நேரத்தில் அந்த மூடுக்கேற்ற காஸ்டியூம் உங்களுக்கு மெக்கானிக்கு அப்படிங்கும்போது ஓகே. நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்கான சீனில் வந்து நம்ம அந்த காஸ்டியூம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்களுக்கு மெக்கானிக்கை டான்ஸ் ஆடும்போது ஃபைட் பண்ணும்போதெல்லாம் அந்த காஸ்டியூம் டிஸ்டர்ப் பண்ணாது உங்களுக்கு. ஆனால் அந்த சென்டிமெண்ட் இன்னொன்று ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸோடு தான் போய் அம்மா பார்க்க போகிறாரு மாட்டுத்தூரத்தில். அது என்ன ஒரு மூடு சீனு. அப்போ நான் ட்ரெயினில் போகிற சீனில் மைண்ட் வச்சு மட்டும் அந்த காஸ்டியூம் போடல. அங்கே அம்மாவில் மாட்டுத்தூரத்தில் அம்மா கிடக்கு, பிச்சைக்கார மாதிரி கிடக்கு. அதை பார்க்கும்போது இவர் காஸ்டியூம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்களே, அது டிஸ்டர்ப் ஆகிரும். அப்போ அந்த சீனுக்கு அந்த அம்மா கிழிஞ்ச சேலை எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ, அழுக்கான கிழிஞ்ச சேலை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, அது மாதிரி இவருடைய டல் ட்ரெஸ்ஸும் இம்பார்ட்டண்ட். அப்போ அதை நினச்சி தான் இங்கே ட்ரெஸ்ஸை போட்டது.
கண்டிப்பாக சார். அதை அடிக்கடிக்கிட்டு கேட்டதே எனக்கு வந்து இவ்வளோ பெரிய சந்தோஷம். நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் சேம் டைமில் 2 பேர் சார். ஒருத்தவங்க வந்து அசின் மேம். அசின் மேம் வந்து அசின் மேமுக்கு ஃபேன்ஸ் இல்லாத ஆட்களே கிடையாது. ஏன்னா அந்தளவு எல்லா ஹீரோவும் நடித்தவங்க. அந்த டான்ஸ்லாம் அப்படி பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அசின் மேமை அந்த படத்துக்குள்ளே கேஸ்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் அதோட ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் போணுச்சு இல்லை சார்? ஸோ அதை பற்றி அதில் அசின் இதில் கமிட்டாக இப்போ பண்ணல ஃபஸ்ட் நான் ஃபஸ்ட்டு பண்ணல. முதல்ல வந்து திருப்பாச்சி தான் பண்ணேன். ஓகே. நான் கமிட் ஆகும்போது தெலுங்கு படம் ஒன்று பார்த்தேன், நாகார்ஜுனா படம். அதில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடிச்சிருப்பார் நினைக்கிறேன். அதில் அவங்க நடிச்சிருப்பாங்க. இப்போ நாகார்ஜுனா ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அந்த அவரே உண்டுலையும் பண்ணுற ஒரு ஆக்டிங் இருக்காங்க, ஒரு ஹீரோவை தூக்கி சாப்பிட்ற மாதிரி. அதனால் யார் அவங்க ஒரு ஹீரோவுக்கு ஈக்குவலாட்டி பட்டை கலப்புது அப்படின்னு மைண்டு இருந்துச்சு. கரெக்டாக எனக்கு திருப்பாச்சி வாய்ப்பு கிடைச்சோடனே எனக்கு அவங்க வந்து எனக்கு வந்துச்சு. ஒரு தெலுங்கு பார்த்தோமே, அதில் ஒரு பொண்ணு நடிச்சிருந்துச்சு அப்படின்னு அப்புறம் தேட ஆரம்பித்தேன். அப்புறம் அசின் சொன்னாங்க. அப்புறம் மேனேஜர் சொல்லி இந்த பொண்ணை பிடிங்க, பிடிச்சது தான் இது. அதுக்கப்புறம் இந்த தமிழில் நடிக்க ஆரம்பிச்சாங்க. கதை சொன்ன ஓகே திருப்பாச்சி கதை அது அவங்கள ஃபஸ்ட்டு சொன்னது. அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு ஆமாம், ஹீரோட சொன்னதுக்கப்புறம் கதனை கம்மி பண்ணணும்ல அவங்க சரி, அவங்க கதை பிடிச்சி போச்சு, அந்த கேரக்டர்லாம் பிடிச்சி போச்சு. ஓகே, சம்பளம் பேசி எல்லாம் ஓகே தான். நம்ம கடைசி நம்ம கேட்ட டேட்டு சிங்க் ஆகலை. செட்டு போட்டாச்சு. இந்த அம்மா காலேஜிட்டு அந்த நேரத்தில் கிடைக்கல. செட்டு போட்டு வெயிட் பண்ண முடியாது. நான் ஒரு நாளைக்கு வாடகை என்னடா. அப்புறம் தான் சரி கால் ஷீட் பிரச்சனை இல்லை. அப்புறம் திருஷா அந்த நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க. டக்குன்னு அப்படி தான் திடீர்னு மாற்றி திருஷாவில் நடிக்க வச்சோம். சிவகாசி ஸ்கிரிப்ட் போகும்போது எனக்கு அசின் ஃபுல்லாக மைண்டில் வந்துச்சு. நான் அவங்க கரெக்டாக பண்ண முடியும்ட்டு. திருப்பாச்சியில் ஒரே விஷயம் தான் இருக்கும் இந்த டைப்பில். இந்த வாடா போடாம்பாங்கல்ல, அந்த ஒரு சீன் தான் சீன் வந்து சாரி திருஷா பயங்கரமாக இப்போ பண்ணியிருப்பாங்க. இதில் எல்லா சீன் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக அதே டைப்பில் இருக்கும். ஒன்றில் முடியாது எல்லா கையும் உள்ள கை எல்லா கையும் தூக்கி உள்ளே வச்சுருப்பா. அப்போ விஜய் சாரே தூக்கி சாப்பிட்டு அவரே ஒவ்வொரு க்ளோஸ்அப்புக்கு அவ்வளோ கிளாப்ஸ். இந்த அம்மா சொல்லும்போது இந்த பயத்தில் வந்து எச்செல்லாம் முழுங்குவார் விஜய் சார். பயந்தாட்டி பார்ப்பார், அதுக்கு கிளாப்ஸ். அப்போ அதுக்கு அவர் ரியாக்ஷனுக்கு கிளாப்ஸ்னால் அந்த அம்மாவோட ஆக்டிங். அதனால் இந்த படத்துக்கு அசினை விட்டால் வேறு ஆள் இல்லை. சூப்பர். ஆமாம், அதனால் திருப்பாச்சியில் மிஸ் ஆனது இதில் நான் பிடிச்சிட்டேன். கண்டிப்பாக சார். அந்த அதுவும் பர்டிகுலராக விஜய் சாரோட டான்ஸ் ஆடுறது இருக்குல்ல சார், நீங்கள் அங்கே பார்த்தீங்க, அது ஒரு ரெக்கட் ரோலு எல்லாம் ஓகே, இவங்களோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த விஜய் சாரோட டான்ஸ் ஆடுறது ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல சார், பயங்கரமான பாட்டு. அதில் எப்படி ஈக்குவல் பண்ணி அதை ஆடினாங்கன்றதே. தீபாவளி. ஆமாம் சார். வெளிநாட்டில் ஒரு எடுக்கலாம், 3 நாள் எடுத்து முடிக்கணும். அவர் போய் இங்கே ரிகர்சல் வச்சாச்சு. ரிகர்சலுக்கு விஜய் சார் வருவார். இந்த பக்கம் ரிகர்சல் 2 ரிகர்சல் ஃபுல்லாக 2-3 நாள் ரிகர்சல் பண்ணி அவர் வந்து ஒரு நாள் பார்த்துட்டு அவர் கிளம்பிடுவார். அவர் வந்து பார்த்தா போதும், ஆடணும்னு அவசியம் இல்லை. அவர் அப்படியே பார்த்துட்டாலே டக்கு மாயிட்டு ஒரே கழிச்சு போயிடுவார். இவங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் தான் ஷூட்டிங் போனது. அதனால் ஆனால் உங்களை அப்படின்னா கூட விஜய் சாருக்கு ஈக்குவல் ஆடுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த சாங் இருக்கு, தீபாவளி நீ தாண்டி நீரும் நெருப்பும் பத்துக்கிச்சு தானா தந்த இந்த ஃபாஸ்ட்டுக்கு இவர் ஆடிவார் பிரச்சனை. அந்த மாதிரி ஈக்குவல் ஆடினது பெரிய விஷயம். எல்லார் மனசுலையும் நின்னவங்க ஒரு ஹீரோயினில் அவங்களும் ஒன்று. ஆனால் ஸ்பெஷலாக சார் எனக்கு இருந்த கேள்வி வந்து நயன்தாரா மேம் இப்போ ஓகே பெரிய ஹீரோயின் எல்லாம் ஓகே, பட் அந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒத்துக்கிறதுன்றது பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய படங்கள் வந்துட்டு பண்ணிட்டாங்க, ரஜினி சார் வரையும் பண்ணிட்டாங்க. ஸோ அது எப்படி சார் ஓகே பண்ணீங்க? ஏன்னா அதுதான் இருக்கிறது டஃப். ஏன்னா அப்போ அவங்க சந்திரமுகி பெரிய ஹிட்டு, பெரிய ஸ்டாரை கொண்டு தான் ஓட்டு கேட்க வைக்கிறாங்க. யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் போட்டால் சிங்காது. ஃபஸ்ட்டு சிம்ரன் நினச்சோம், சிம்ரன் அதில் நடிக்க நிறுத்திட்டாங்க அப்படியே. அதனால தான் சந்திரமுகி நடிக்கல. அவங்க ஜோதிகா தான் மைண்டில் ஃபுல்லாக வச்சுது. ஜோதிகா தான் வச்சுருந்தோம். அப்புறம் ஜோதிகா இப்போ நடிக்கல, சூர்யாவில் மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தயங்கிட்டாங்க. அப்புறம் நயன்தாரா நல்லா வளர்ந்துட்டு வர டைமாக மேனேஜர் பிடிச்சலாம் பேசியிருக்காங்க. அவங்க ஒரு சாங் யூஸ்வலாக ஐட்டம் சாங் பாங்களோ. ஆமாம், ஒரு சாங்கு லீடு இருக்காது, ஒன்று இருக்காது, சாங் முடிஞ்சுன்னு டக்கு காண போயிடும். அவன் ஏதோ ஒரு சாங்க்கு ஐட்டு சாங் மாதிரி கூட இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு மாட்டிட்டாங்க, பண்ணலட்டாங்க. நான் போனேன், போயிட்டு இந்த சிச்சுவேஷன் பிகினிங் என்ன எண்ட் என்ன, அந்த சுச்சுவேஷனோட சாங் இருக்கும்போது ஒத்துட்டாங்க. ஏன்னா சுச்சுவேஷன் கரெக்டான நல்ல ஸ்ட்ராங்கான சுச்சுவேஷனில் நம்பர் 1 ஹீரோயின் யாரா அப்படிங்கிறது அங்கேயே நான் ஏற்றி விட்டேன். நம்பர் 1 ஹீரோயின்னு நயன்தாராவா எனக்கு. அப்போ ஒரு நயன்தாராவே வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகையாக வந்து
பிரச்சாரத்துக்கு இப்போ ஓட்டு கேட்டு பாட்டு கேட்குறாங்க போது அவங்க நயன்தாரா தானே, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அதை அப்புறம் ஒத்துட்டாங்க அவங்க, ஓகே அப்படி. அப்படி தான் அவங்க கம்ப்ளீட் பண்ணது. கண்டிப்பா சார். ஆனா இப்பயும் அந்த சாங் நம்ம தியேட்டர்ல பார்த்தோம். ஐயோ, அடிச்சு ஆடுறாங்கன்னா பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அந்த லிரிக்ஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு லிரிக்ஸ் சார். லிரிக்ஸ்க்கு பின்னாடி இப்ப நிறைய சொல்றாங்க அவரோட அரசியல் ஆமாம், பயணங்கள். பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊர் உங்கள் ஊருடா, பட்டி தொட்டி உங்கள் சிட்டி மொத்த ஊரும் நம்ம ஊரு தான், ஸ்டாருங்க நாங்களும் ஓட்டு கேட்டா யாருமே ஜாதி தான் பார்ப்பதில்லை. அதுக்கு அடுத்த லைன் பிச்சு விட்டாங்க தேட்டரில். அப்பா ரீவெண்ட் கேட்டுட்டே இருக்காங்க. நான் நினைக்கவே இல்லை. ஏழைங்க பாலைங்க மனசு வச்சா நாளைக்கு நீங்களும் சிஎம்மு தான், நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். டோட்டல் தேட்டர் கத்துது. ஆமாம், அந்த லிரிக்ஸ் போட்டோன்னு அடுத்த லைனு நாளைக்கு நீங்கள் சிஎம் தான் இவங்க கத்துறாங்க. அப்பவும் நினைக்கல. ஒரு சிச்சுவேஷன் சாங்கு, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஓட்டு கேட்டு பாட்டு பாடுது. ஆமாம், ஓகே, ஒரு கிராமத்தான், ஒரு நடிகைக்கு முன்னாடி அவர் எப்படி பாட்டு பாடுறாரு, இதுதான். ஆனால் இவ்வளோ எழுச்சியாக இன்னைக்கு வரும்னு நினைக்கவே இல்லை. கண்டிப்பா சார். அதுல வந்து ஆட்சி வந்த அதிகாரம் தான் அடுத்த 2 லைன். ஆமா. அது இன்னும் அது ஆமாம் பயங்கரமான ஆமாம், ஒரு பீக்ல இருந்து. ஆட்சி வந்தா அதிகாரம் தான், ஆட்சி வந்த மாதிரி நினச்சாங்க நம்மளுக்கு. கண்டிப்பா சார். அண்ட் வந்து சேம் டைம்ல வந்து இந்த படமே பயங்கரமான ஒரு கமர்ஷியல் படம். இப்போ வந்து டிவியில் ஏதோ ஒரு படம் ஓடுது, கமர்ஷியல் படம்னா ஒரு 2 வாட்டிக்கு மேலே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற ஆடியன்ஸு நீங்கள் 10 வாட்டி கூட போடுங்க, நாங்கள் வர்றோங்க தேட்டருக்கு அப்படின்னு ஒரு படம் பண்ணுறது இருக்குல்ல. ஸோ அது வந்து நீங்கள் அப்பவே பிளான் பண்ண சார். ஏன்னா இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் ஒரு சில டேரக்டர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஏன்னா கமர்ஷியலை கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் கதை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கான்ஃபிடென்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னு நான் கேட்கலாம். எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட். எனக்கு திருப்பாச்சி வந்து 100%. ஏன்னா அது வந்து ஒரு கதைக்கு ஹீரோ, ஆனால் கதையில் ஃபுல் கான்ஃபிடென்ட். இது வந்து ஹீரோவுக்கு கதை பண்ணது சிவகாசி. ஹீரோ விஜய்னு ஃபிக்ஸ் ஆகி போச்சு. அப்போ முழுக்க ஒவ்வொரு சீனும் நான் விஜய் நினச்சிட்டே தான் டைலாக் எழுதுனது, சீன் பண்ணது எல்லாமே. அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு சீனும் ஃபுல் மாஸாக இருக்கும். எல்லா சீனும் மாஸாக இருக்கும். அதில் வர சீனும் ஃபுல்லாக கிளாப்ஸ் தரு, ஆடியன்ஸ் கிளாப்ஸ் வச்சுருக்கேன். இன்னொன்று கமர்ஷியல் சாங்கு ஃபைட் எல்லாம் விட முதல்ல கதை முக்கியம். ஒரு சென்டிமெண்ட்டு தான் ஒரு படத்தை தாங்கும். அதை கரெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். வெறும் கமர்ஷியலை வச்சுட்டு பண்ணால் அது லாங் லைஃப் வராது. உங்களுக்கு திருப்பாச்சியாக இருக்கட்டும், கில்லியாக இருக்கட்டும், சிவகாசியாக இருக்கட்டும், துப்பாக்கியாக இருக்கட்டும், அது மாதிரி அஜித் சார் படத்தில் வாலி படமாக இருக்கட்டும், அமர்கலமாக இருக்கட்டும், லைஃப் லாங் அப்படிங்கும்போது சிவாஜி கூட நிறைய படம் சிவாஜி கணேசன் படம், எம்ஜிஆர் படம். அது மாதிரி தான் திருப்பாச்சி சிவகாசி வந்து இன்றைக்கி குடம்பாக்கம் ஏரியா சாங்கு எல்லாம் ஆடுவாங்க, கொண்டாடுவாங்க. அதுக்கு காரணம் அந்த அம்மா சென்டிமெண்ட். அதுதான் இதுக்கெல்லாம் உயிர் கொடுத்தது. ஆனால் இப்போ அரசியல் இருக்குது. ஆனால் படமே ஒரு அரசியல் படம்ன்றதை நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஆமாம்மா, படம் உண்மையாலே வந்து உத்து கவனிச்சிங்கன்னா அது ஒரு அரசியல் படம். தலைவன் வந்து உள்ளே போயிட்டு உள்ளே என்னடா இருக்குன்னு உள்ளே பேப்பர் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, பணம் வாங்கிட்டு போயிடுவார், உள்ளே ஆப்பு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவார். சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் பிரகாஷ் ராஜ் சார் பயங்கர பீக் எடுப்பார். அவரோட வில்லனிசம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அண்ணன் தம்பி உடையப்பன் இதெல்லாம் கேரக்டர்லாம் வில்லனுக்கு வந்து ஈக்குவல் பவர் கொடுத்தா தான் அந்த ஹீரோ வந்து தெரிவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல சார். ஸோ அதை எப்படி டிசைன் பண்ணி சேம் டைம் இன்னொரு கேள்வி இருக்குது. அந்த ஃபைனலில் கிளைமேக்ஸில் எல்லாருமே சேர்ந்து ஒன்றாயிடுவாங்க. பிரகாஷ் ராஜ் சார் நான் தானே அண்ணன் தானே மன்னிச்சிடறான்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டரில் வந்து நிப்பாட்டிடுவார். ஓ, அந்த கதை மேலே எப்படி ஒரு அவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் வந்துச்சு? இது வந்து எம்ஜிஆர் கிளைமேக்ஸ் தான். சரி, சரிங்க சார். ஏன்னா உங்களுக்கு திருப்பாச்சியில் வந்து சனிய சகட யாரோ ஒரு இல்லை, பான்பராக் ரவி யாரோ ஒரு இல்லை, பட்டாசு பாலு அவன் ஒரு இல்லை, ரவுடி எவ்வளோ, இவங்களை வந்து ஹீரோ கொண்டு விட்டு டைலாக் பேசலாம், இது கொலை இல்லை வதம்ட்டு பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வில்ல வந்து அண்ணன் வந்து ஒரு தம்பி வந்து கொல்ல முடியாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அது கைப்படாது அண்ணன் மேலே. அந்த இது இருக்குது பாருங்க, பெல்ட்டு, அது அப்பா சொன்னார்லையா, நான் யாருக்கு போதுன்னு பொண்டாட்டிக்குன்னு சொன்ன அந்த டைலாக் போட்டதுக்கப்புறம் ஒரு அடி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தா எவ்வளோ ஃபைட் இருக்கும், அண்ணன் அடிக்க மாட்டார். அந்த மூலி முங்காரி தான் வந்து அடிக்க கொடுத்தவரை இவர் போய் ஃபைட் பண்ண மாட்டார், காப்பாற்றுவார். அப்போ அதனால அவ்வளோ கிளைமேக்ஸில் அவ்வளோ மாஸ் ஃபைட் இருக்கும். ஜீப்பு பறக்கும், கார் வெடிக்கும், இன்னும் நடக்கும். ஆனால் எங்கேயுமே அண்ணன் அடிக்கிற மாதிரி சீனை வைக்கலை. என்னை பொறுத்த வரைக்கும் சிவகாசி முழுக்க நான் ஃபேமிலி ஆடியன்ஸ் வர நினச்சேன். பெண்கள் கூட்டம் வரணும், குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்கணும், கொண்டாடணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த சிவகாசி கதையை நான் பண்ணது. அதான் அம்மா சென்டிமெண்ட்டு, தங்கச்சி சென்டிமெண்ட்டு எல்லாம் வச்சு முதல்ல பொம்பளை கூட்டத்தை கொண்டு வந்துடணும். அப்போல்லாம்
இப்போ வேற மாதிரி மாறி போச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி லேடிஸுக்கு படம் பிடிச்சா தான் அது மிகப்பெரிய வெற்றி படம். யூத்துக்கு ரசிகர்கள் மட்டும் பிடிச்சின்னா அது ஒரு 50 நாள் படம். பெண்களுக்கு பிடிச்சா தான் 100 நாள் படம். அப்போ பெண்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்தால் தான் பெரிய ஹிட் கொடுக்க முடியும். அதனால் உங்களுக்கு திருப்பாச்சி வந்து 200 நாள் தாண்டி ஓடிச்சு. அப்போ சிவகாசியும் அந்த அந்த வருஷம் தொட்டுச்சு. அப்போ நான் திருப்பதி எல்லா படமும் பார்த்தோன்னா வந்து லேடிஸை கவர் பண்ணுற கதையாக இருக்கும். எல்லா படமுமே பெண்களை மையப்படுத்தி தான் கதை இருக்கும். ஆண்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு விரும்பி திருப்பி பார்க்குறதுக்காகவும் கமர்ஷியல் ஃபைட்டு சாங்கு அந்த சீன்ஸ் இண்டஸ்ட்ரி இது பண்ணிப்பேன். அப்படி பண்ண சிவகாசியும் அப்போ அதை நினச்சே பண்ணது. அதனால அன்னைக்கு நினச்சேன். ஆனால் இன்றைக்கும் குடும்பத்தோடு பார்க்குற உடம்பு வந்திருக்குங்கிறது ஹாப்பி தான்.